திருவன் சரணம். நமோ தஸ் பகவது அரஹதோ சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சமாதி நிலை, அதிகத்த சமாதி என்கிற இந்த சமாதி நிலையை பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சமாதி நிலை. நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்கிற 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை. அந்த சமாதி நிலைக்கு பேர் தான் அதிகத்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அப்போது இந்த சமாதி நிலையை அடைவதற்கான வழியைத்தான் நாங்கள் இந்த சத்திய தர்மத்தினூடாக போதனை செய்கிறோம். இந்த சமாதி நிலையை எப்படி அடைவது? அப்போது உலகம் உண்மையின நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் மனிதன் உலகத்தோடு போட்டி, பொறாமை, பழிவாங்கல் இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அது அனுசோத்தை. அப்போது உலகம் என்பது உண்மை கிடையாது, அது வெறும் எண்ணங்கள். மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், ரோஜா, மல்லிகை, தாமரை, அன்னாசி, வாழைப்பழம், அப்பிள் பழம், இவைகள் எல்லாமே எண்ணங்கள். இவை எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போது அந்த மனதில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. மனதில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சத்தியத்தை காண்பவர் பரிசோத்தைக்கு வருகிறார். உலகம் உண்மை இல்லை, நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நினைத்து கொண்டிருப்பது எங்கேயும் கிடையாது. அப்போ மனசில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் தான் இந்த அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருகிறார். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். அப்போ இதற்கு பேர் தான் சம்மா திஷ்டி, சத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம், அதாவது இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க. சம்மா திஷ்டிக்கு வந்தவருக்கு தான் சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த 8 வழி பாதை இவருக்குத்தான் திறக்கிறது, சம்மா திஷ்டிக்கு வந்தவருக்கு. அப்போ இந்த பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் இந்த கிருத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவருக்குத்தான் மனதில் மேலும் வழி கிடைக்கிறது. அப்போ அந்த வழியானது தான் கிருத்திய, மனதில் மேலும் வழி நடக்கிறது. இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்ற இந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது இது ப்ராக்டிக்கல் பக்கம் நாங்கள் கையாள வேண்டியது. ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் அனுபவபூர்வமான இந்த அனுபவத்தோடு அனுபவத்திலிருந்து அவர் மேல்கிறார். அனுபவபூர்வமாக அவர் மேல்கிறார் உலகிலிருந்து. இப்போ மாமரம் என்பது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம் என்ற அனுபவம் அவருக்குள் வருது. நடைமுறை அனுபவம். நடைமுறையில் கையாளும் போது அது அனுபவபூர்வமாக அவர் அதிலிருந்து மேல்கிறார். அந்த அனுபவபூர்வமாக மேலும் போது அப்போ அதன் மீதுள்ள விருப்பு வெறுப்பு இரண்டும் அழிஞ்சு போகுது. அப்போ அந்த விருப்பு வெறுப்பு அழிஞ்சு போனதன் பிறகு அதுக்குள்ள ஈடுபாடு கிடையாது, அதுக்குள்ள ஒரு பெருமதி கிடையாது, மதிப்பு கிடையாது. அப்போது இந்த அழிந்து போனதன் பிறகு அதன் மீது எங்களுக்கு போட்டி, பொறாமை, பழிவாங்கல் இது எதுவுமே இல்லாமல் போகுது, எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்போ இதுதான் இந்த அனுசோத்தையிலேருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம். வெளியே உலகத்திலிருந்து மீண்ட சுபாவம், கர்ம பூமியிலிருந்து
விடுதலை பெற்ற சுபாவம் இதுதான். அப்போது இவருக்குத்தான் அந்த மனதில் மேலும் வழி திறக்கிறது. இப்போ மனம் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு உற்பத்தி நிலையம்தான் மனமும். அப்போ இதுதான் சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த மனதில் மேலும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளும் போது அப்போ இது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விமர்சனம் இவருக்குள் நடக்கிறது. அதாவது மனம் என்பது எந்நேரமும் எண்ணங்களை சேமித்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் மனம் என்பது ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் போல், திரைப்படம் போல் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அதில் உண்மை இல்லை, திரைப்படத்தில் உண்மை இல்லை. அது ஒரு தயாரிக்கப்பட்டது, அது சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் இப்போ நிஜ வாழ்க்கையிலும் இந்த மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை. மாமரம் என்பது வெளியில் இல்லைன்னு சொன்னால் வாழை மரமும் வெளியில் இல்லை, அன்னாசி வெளியில் இல்லை, காகம், நாய், பூனை இவை எல்லாமே வெளியில் கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்களில் எது நிரந்தரமாக இருக்கிறது? நிரந்தரமான எண்ணம் ஒன்று மனதில் நின்று கொண்டு இருக்கிறதா, உறுதியாக இருக்கிறதா என்று பார்த்தா இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாமே இந்த வேகத்தின் காரணமாக. இப்போ பார்ப்பது என்பது நான் பார்ப்பது கிடையாது, அது கண்களுக்கு தெரிகிறது. கேட்பது என்பது நான் கேட்பது கிடையாது, அது காதுகளுக்கு கேட்கிறது. அப்போ இது வேகம். கண் என்ற சென்சர் இயங்கும் வரைக்கும் வர்ணம் என்ற அந்த ஸ்பாக் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ காது என்ற சென்சர் இயங்கும் வரைக்கும் அது சத்தம் என்ற அந்த ஸ்பாக் வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதே போல தான் இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இந்த ஸ்பாக் ஆகி வேகமாக சுழலுது. இப்போ இதே போல தான் அடுத்ததான இந்த மனம் என்ற சென்சரும் எந்நேரமும் எண்ணங்களை சேமிக்கிறது, எண்ணங்களின் பின் போய்கொண்டே இருக்குது. அப்போது இதில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு பார்க்கும்போது மனமும் ஒரு சென்சர் மட்டும்தான், அதிலும் உண்மை கிடையாது. நிரந்தரம் என்று இங்கே சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ மகன், மகள், அம்மா, அப்பா அப்படின்ற போது இப்போ அம்மாவை பற்றின ஒரு அம்மா என்று சொல்லும்போது அம்மாவை பற்றின நினைப்பு உங்களுக்கு அங்கே சேருது. அப்போ அந்த நினைப்பு எல்லாமே மனதில் சுபாவம். அப்போ அதுக்குள்ளே ஒரு அம்மா என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே ஆயிரம் லட்சக்கணக்கான எண்ணங்கள் படிஞ்சு இருக்குது உள்ளுக்குள்ளே. மேலே தோன்றுவது ஒரு எண்ணம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் எண்ணங்கள் என்பது பல லட்சக்கணக்கான எண்ணங்கள் படிஞ்சு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுதான் சம்சாரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். மனதின் சம்சாரம், எண்ணங்களின் சம்சாரம். எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம், எண்ணங்களின் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், மனதின் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மனம் என்பது எந்நேரம் பிறக்கிறது, இறக்கிறது, எந்நேரம் உருவாகுது, அழிஞ்சு போகுது. அப்போ உருவாகி அழிஞ்சு போகும், பிறந்து இறந்து போகும் மனதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இதுதான் சம்சாரம். நாங்கள் மேலே பார்க்கும்போது தெரிவதல்ல கீழே பார்ப்பது, கீழே பார்க்கும்போது தெரிவதல்ல வலது பக்கம் பார்க்கும்போது தெரிவது. அதே போல் இடது பக்கம் பார்ப்பது என்பது வேறு ஒன்று தெரியும். இந்த மாதிரி எங்கே திரும்பி பார்த்தாலும் அந்தந்த இடத்துல வேறு ஒன்று தெரியும்னு சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் இது வானம், இது பூமி, இது வாழை மரம், இது தென்னை மரம், இது பலா மரம் அப்படின்ற கதையை நாங்கள் சொல்கிறோம். கதைக்குள் உண்மை இருக்குதா? சொல்வது எல்லாமே எண்ணங்கள். வானம் என்றால் ஒரு எண்ணம், பூமி என்றால் ஒரு எண்ணம், மாமரம் என்றால் ஒரு எண்ணம், வாழை மரம் என்றால் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள், எந்த எண்ணம் நிரந்தரமாக இருக்குது? எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் கண் என்ற சென்சர் மூலியமாக உருவாகி அழிஞ்சு போகுது, காது என்ற சென்சர் மூலியமாக உருவாகி அழிஞ்சு போகுது, மூக்கு என்ற சென்சர் மூலியமாக உருவாகி அழிஞ்சு போகுது, நாக்கு என்ற சென்சர் மூலியமாக உருவாகி அழிஞ்சு போகுது, உடல் என்ற சென்சர் மூலியமாக உருவாகி அழிஞ்சு போகுது. இப்போ இதே போல் மனம் என்ற சென்சர் மூலியமாக
எண்ணங்கள் உருவாகி அழிஞ்சு போகுது. அப்போ இந்த உருவாவதும் அழிந்து போவதும் பிறப்பதும் இறப்பதும் என்ற பயணம் இதுதான். வேற எங்கேயும் நாங்கள் இறந்து போய் பிறந்த கதையை அல்ல பகவான் புத்தர் அவர்கள் சம்சாரம் என்று கூறுகிறார். சம்சார இந்த சக்கரம் என்பது சுழல்வது இந்த மனதில் தான், எண்ணங்களில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த எண்ணங்களில் நாங்கள் உண்மையாக வாழும்போது, எண்ணங்கள் நிஜம், எண்ணங்களில் உண்மை இருக்கிறது என்ற அந்த எண்ணத்துக்குள் நாங்கள் பிடிபட்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த சம்சார கடலில் மூழ்கித்தான் கிடக்கிறோம். அப்போ துன்பத்திலிருந்து நாங்கள் மீள் வரல. துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடையாது. அப்போ நாங்கள் சம்சார துன்பத்தில் சக்கரத்தில் நாங்கள் சுழன்று கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் சத்தியத்தை கண்டால்தான், சத்தியத்தை புரிந்து நடைமுறையில் கையாண்டு அந்த நடைமுறை அனுபவத்தோடு அவர் மீளணும். நடைமுறை அனுபவத்தில் தான் அவர் மீள்வார். அப்படி இல்லாட்டி இது ஒரு நினைப்பு கிடையாது. நினைப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை. நினைப்பது என்பது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்பது நினைப்பு. அதாவது விமர்சனம் செய்வது கிடையாது, விமர்சனம் நடக்குது. அப்போ விமர்சனம் செய்யாமல் விமர்சனம் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அவர் செய்வது கிடையாது. சத்திய ஞானம் அடைந்ததன் பிறகு அவர் செய்வது இங்கே ஒன்று கிடையாது. அவருக்குள் நடக்குது இந்த கதை. மனதில் மீளும் வழி என்பது அவர் செய்வது கிடையாது, அவருக்குள் நடக்குது. அப்போது இந்த கதையில் அவர் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை அனுபவத்தோடு இவர் மீண்டும் மீண்டும் போகும் வழியைத்தான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம் என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த வழியில் பயணம் மேற்கொள்ளும் போது மனதிலிருந்து தான் அவர் மீண்டும் மீண்டும் போகிறார். இப்போ அம்மா என்றால் ஒரு எண்ணம் என்றால் அப்போ அதுக்குள் படிந்திருக்கும் எண்ணங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. அப்போ இந்த ஒரு எண்ணத்தை நாங்கள் நன்றாக பரிசீலனை செய்து அதனூடாக நல்ல விமர்சித்து கையாண்டு பார்த்தா தான் அப்போ அதற்குள்ள உள்ள எண்ணங்கள், அம்மா என்ற எண்ணத்துக்கு அடியில் கீழ் உள்ள எண்ணங்கள் எல்லாத்துக்கும் உள்ள பலம் இழந்து போகும். அதுக்குள்ளே ஒரு பலம் இருக்குது. எண்ணத்துக்கு கீழ் ஒரு பலம் இருக்குது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கீழ் ஒவ்வொரு பலம் பொருந்தி இருக்குது. அந்த பலம் பொருந்தி இருப்பதனால தான் அது உண்மையாக தோன்றுகிறது எங்களுக்கு. அந்த பலம் தான் எங்களுக்கு இதை உண்மை என காட்டி கொடுத்து கொண்டிருக்குது. அப்போ அதன் பின் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பலம் தான் அழிஞ்சு போகுது. அதுக்குள்ளே உள்ள பெருமதி மதிப்பும் தான் அழிஞ்சு போகுது. அப்போ அழிஞ்சு போகும்போது நாங்கள் மனதில் மீண்டும் தான் போகிறோம். அப்போது இந்த மீண்டும் போகும் சுபாவத்தை தான் இந்த 8 வழி பாதையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதை நாங்கள் இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால் நிறைய காலம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்ல முயற்சி பண்ணோம். அப்போ இதை நீங்கள் நடைமுறை பக்கம் பார்க்கணும். நீங்கள் இதன் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, இது சொல்லப்படுவது உண்மையா இல்லாட்டி ஒரு கற்பனையா அப்படின்ற விமர்சனம் உங்களுக்குள் நடந்து அந்த விமர்சனத்தினதாக நீங்கள் கையாண்டு பார்க்கணும் இதில் உள்ள சத்தியம் என்ன அப்படின்றது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இதை யார் சொல்வதனாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. புத்தர் சொன்னார் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. மகா முனிவர் ஒருவர் கூறினார் என்று சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இந்த புத்தகத்தில் தான் இருந்தது, திரிபிடக புத்தகத்தில் தான் இருந்தது என்று சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்போது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுக்குள் இது பத்தியக்ஷம் அடைகிறதா, உங்களுக்குள் இது உறுதியாகுகிறதா, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற அந்த உணர்வு, அந்த உங்களுக்குள் அந்த உணர்வு பிறக்கிறதா, இதுதான் உண்மை என்ற உணர்வு உங்களுக்குள் பிறக்கிறதா என்று பாருங்கள். அந்த உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய முறை. அப்போ இந்த முறையை கையாண்டு பாருங்கள், உங்களுக்குள்ளும் இதை பிரத்யக்ஷம் அடைய முடியும். அப்போ நீங்களும் உலகை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க, மனதை வெல்வீங்க. சாமானியமான ஒரு எளிமையான இனிமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு இன்பத்தை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இது எல்லாமே நடப்பது மனதில் இருந்து மீண்டாதான், துன்பத்திலிருந்து மீண்டாதான். துன்பத்தோடு இருக்கும் ஒரு மனிதன்
இந்த சம்சார துன்பத்துக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார். இந்த சக்கரத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அதிலிருந்து மீள இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு இதை நடைமுறையில் கையாண்டு அனுபவபூர்வமான அனுபவத்தை தான் நீங்கள் இந்த டிஸ்கஷனோடாக கதைக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு Zoom டிஸ்கஷன் தர்ம கலந்துரையாடல் நடத்தி வரோம். இப்போ இதில் நீங்கள் கதைப்பதாக இருந்தால், பேசுவதாக இருந்தால் இந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு கதைக்க வேண்டியிருக்கிறது, நடைமுறை அனுபவம் பற்றி. அப்போ அந்த அனுபவம் பற்றி கதைக்கும் போது நீங்கள் மனதில் மேலும் வழியில் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மனதிலிருந்து மீண்டு சாமானியமான ஒரு எளிமையான இனிமையான மன நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை கூறினார்கள். அப்போது நிர்வாணம் அடைவது என்பது உலகிலிருந்து மீள்வது, உலகை வெல்வது. உலகை வென்றவர் நிர்வாணம் அடைகிறார் என்றால் அப்போ காம பூமி, ரூப பூமி, அரூப பூமி என்ற 3 பூமிகளையும் தான் அவர் வெல்கிறார். 3 பூமிகளையும் தான் நாங்கள் 3 பூமிகளை உண்மையை நம்பிக்கொண்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அது இருப்பது மனதில் தான், எங்கேயும் இருப்பது கிடையாது. வெளியில் அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. மனசில் தான், ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கு. மனதில் நடக்கிற கதையில் தான் எல்லாமே அந்த பலம் பொருந்தி இருக்கிறதுனால, அதுக்குள்ள பெருமதி மதிப்பும் இருக்கிறதுனால அப்போது அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம்தான், இது எங்கேயுமே இருப்பது கிடையாது, எல்லாமே மனசில் தான் இருக்குது. காமபூமி, ரூப பூமி, அருப்பு பூமி எல்லாமே மனசில் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே பெருமதியும் மதிப்பும் இழந்து சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர் இந்த 3 பூமிகளையும் வென்று சாமானியமான வாழ்க்கையை வாழ்கிறார். அப்போது நிர்வாணம் அடைவது என்பது நாங்கள் இறந்து அடுத்த பிறவியில் அல்ல நிர்வாணம் அடைவது. இந்த பிறவியில் இப்போதே இந்த நொடியில் அவர் நிர்வாணம் அடைகிறார். அப்போது நிர்வாணம் என்பது அப்போது இந்த மனதில் மீள்வது, துன்பத்தில் மீள்வது, அதுக்கு பேர் தான் நிர்வாணம். அப்போது இதை தவிர நிர்வாணம் ஒன்று கிடையாது. அப்போது அந்த நிர்வாணம் அடைந்ததன் பிறகு இந்த புரிதலினூடாகத்தான் அவர் நிர்வாணம் அடைகிறார். சங்கித்தே நிபிதாய், புரிந்து கொண்ட சத்தியத்தினூடாக. சத்தியம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து அந்த உணர்வு பிறந்து அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும்போது அவர் உலகிலிருந்து மீள்கிறார். ஆனால் சாமானியமான முறையில் அவர் உலகில் தான் வாழ்கிறார். இப்போ குடும்பத்து மனிதனாக இருக்கும்போது அவர் தாய் தகப்பன் எல்லாமே எண்ணங்கள், குழந்தை கணவன் மனைவி எல்லாமே எண்ணங்கள். இப்போ வெளியில் அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ மனசிலும் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள் என்றால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது நேரமும் ஸ்பாக்காகி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த கதையில் அப்படி ஒன்று எங்கேயுமே நிஜம் இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது அந்த மனதில் வெளியிலிருந்தும் மீள்கிறார், மனதிலிருந்தும் மீள்கிறார் என்றால் அப்போ அது புரிதல். அது ஒரு புரிதல், சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம், புரிதலில் உணர்ந்த சுபாவம். அப்போ அந்த உணர்வுக்குள் இருக்கும் அவருக்கு எதுவுமே இல்லாமல் போகாது. அம்மா அப்பா, வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் போகாது. கணவன் மனைவி எல்லாமே இருப்பாங்க, வழக்கம் போலவே எல்லாமே நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை அவரிடம் அங்கே இருக்குது. அந்த விடுதலையை அடைந்து அவர் சாமானியமான குடும்பத்தோடு வாழ்கிறார். சாமானியமான எளிமையான வாழ்க்கையை அவர் அந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ்கிறார். கணவன் மனைவி, அம்மா அப்பா, குழந்தைகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். இப்போ இது அந்த துன்பத்திலிருந்து மீண்டவர், மனதிலிருந்து மீண்டவர் சாமானியமான வாழ்க்கையை வாழ்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அமைதி, மகிழ்ச்சி, இதுதான் அந்த குடும்பத்தில் இருக்க ஒற்றுமை. அப்போ அங்கே தான் அந்த நிர்வாண சுவை இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒருவர் இந்த நிர்வாணம் அடைந்த பிறகு அவருடைய போக்கு, அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாமே மற்றவருக்கு தெரிப்பத்தி ஆகுகிறது. அவர் அணைந்து விடுகிறார். அவர் அணைந்ததன் பிறகு அவரிடமிருந்து வரும் வார்த்தைகள் அணைப்பு தான் இருக்கும், அணைதல் இருக்குது. அவர் யார் மனமும் புண்படும் அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்காது. இப்போ மகன் ஏதாவது பிழை செஞ்சால் அந்த மகனை திருத்துவதற்காக அவர் ஏதோ ஒரு வார்த்தைகளை நல்ல முறையில் சொல்லி கேட்காட்டி
வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே அவர் கோபம் கொண்டு தான் பேசுகிறார். அவர் கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அதெல்லாமே சென்சர் சிஸ்டம். சென்சரிலிருந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக வார்த்தைகள் கோபமாக வருகிறது என்று சொல்வதெல்லாமே அது புத்தக்ஜன பூமி. ஆனால் ஆரிய பூமியில் வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் அவர் இறங்கி பிடித்து கொள்ளாமல் வெறும் சென்சர் சிஸ்டத்தில் வருகிறது என்றால் அங்கே மற்றவரின் வாழ்க்கையை திருத்துவதற்காக, அவரின் நல்வாழ்க்கைக்காக, அவர் பிழையான வழியில் போகிறார் என்றால் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக அவர் அந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே தவிர அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அங்கே கிடையாது. அப்படி ஒருத்தர் அங்கே இல்லாமல் சென்சர் சிஸ்டம் மட்டும்தான் நடக்குது. அப்போ கண்களுக்கு தெரியுது, காதுக்கு கேட்கிறது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்களுக்கு இந்த சென்சர்களால் உருவானது வெளியிலும் இல்லை, அப்போ மனதிலும் இல்லை, அப்போ எங்கேயும் இல்லை, ஏதும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் சத்திய தர்மம். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போது நானும் இல்லை. எல்லாமே சென்சர் சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அது சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் இங்கே செயல்பாடுகள் நடக்குது. அப்போது கணவனோடு ஒரு மனைவி எப்படி அந்த குடும்பத்தில் வாழ்வாரோ அதே தான், வேறு வித்தியாசம் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குழந்தைகளிடத்தில் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோ அதே தான், வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தாய் தந்தையரிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் இல்லாத எல்லாமே சமநிலையை அடைந்ததன் பிறகு சாமானியமான வாழ்க்கையில் தான் அவர் வாழுகிறார். அப்போ அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது, இனிமை இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. ஏன்னா இவர் அணைந்ததன் பிறகு அந்த குடும்பமும் அணைகிறது. ஏன்னா அவர் வழியை காட்டுகிறார் மற்றவருக்கு. தான் அந்த வழியை காட்டும்போது அவரும் அந்த வழியில் பயணிக்கும்போது அப்போ எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் ஒரு குடும்பமும் சரி, ஒரு ஊரும் சரி, ஒரு கிராமமும் சரி, ஒரு நாடும் சரி, எல்லாமே அணைந்துவிடும். அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள். வாருங்கள் மானினி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்போ இதை பெற்றுக்கொண்டவர்கள் நிர்வாணம் அடைஞ்சாங்க, மனதின் மாயிலிருந்து மீண்டாங்க, துன்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாங்க. அப்போ அது உங்களுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இது ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.